ஏற்காடில் தான் இருக்கேன். ஏற்காடில் தனியாக இருக்கு. எங்கே இருக்குன்னா என்னால் பேசக்கூட முடியல. சேவராயன் மலையில் தான் இருக்கேன். நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த க்ளவுட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மூவ் ஆகுதுன்னு. ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு. பஸ் சவுண்டு வர கேட்குது. நல்லா தெரியுதுங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்குன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? ஜஸ்ட் மிஸ்ஸில் விழுந்திருப்பேன். அது மேகம் போகிறதெல்லாம் பாருங்கள். என் கண்ணுக்கு ஒரு சூப்பராக இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குது பிளேஸு. மேகம் அப்படியே மெதுவாக போகுதுங்க. நல்லா இருக்குது. எனக்கு மைண்டு தெரியுதான்னு தெரில. நல்லா பாருங்கள், மேகம்லாம் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னு. நல்லா இருக்குங்க இந்த இடம். இது எங்கன்னா இல்லை வாங்க காட்டுறேன் எதில் வந்துன்னு. போகிறதையும் காட்டுறேன், வரதையும் காட்டுறேன். பொறுமையாக தான் காட்டணும். இது ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடம். இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். சரியான ஸ்பாட்டுங்க இதெல்லாம். உண்மையை சொல்லலாம், இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நம்ம வண்டிக்கிட்ட போவோம். சாரிங்க, கொஞ்சம் கோல்டாக இருக்கு. அதனால தான் வீடியோ போட முடியல. பார்த்துக்கோங்க, குப்பையை போட்டு போயிருக்கிறாங்க. அது பிளாஸ்டிக்ஸ்லாம் போட்டு. நம்ம வண்டி இப்போதைக்கு இங்கே யாரும் இல்லை. ஃபுல்லாக என் வண்டி மட்டும்தான் இருக்குது. கிளம்பி போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. ஒத்தாள் தான் இந்த இடத்துல நான் ஒத்தாள் தான். நானும் என் வண்டி தான். சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. எவ்வளோ தெரியல, போய் பார்க்கணும். போட்டேன். இப்போ எவ்வளோ இருக்குது தெரியல சார்ஜ். எவ்வளோ 24 தான் இருக்குது. 1765 கிலோமீட்டருங்க கணக்கு. வாங்க அப்படியே சும்மா நடப்போம். தெரியுறேன்னா 4:30 வரையும் இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ நல்லா இருக்குங்க கிளைமேட்னா. டிசம்பர்லாம் வந்தீங்கன்னா மிஸ்ட்டு ரொம்ப ஃபார்ம் ஆகும். தனியாக இருக்குங்க.
சூப்பராக இருக்குங்க கிளைமேட், எனக்கு பிடிச்சிருக்கு. 10 rupees கொடுத்து உள்ளே வந்தேன். ஒர்த்து தான், 10 ரூபாய்க்கு ஒர்த்து தான். தனியாக இருக்கலாம் நிம்மதியாக. இவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது. க்ளவுட்ஸ் வேறு மூவிங் ஆகிட்டுருக்கு. பாசிங் க்ளவுட்ஸ் இது பேர். நம்ம வண்டி எலக்ட்ரிக் வாங்கினது தப்பாக போச்சுங்க. பெட்ரோலை வாங்கியிருக்கணும். இதை வச்சுட்டு நான் படாத பாடுதான் நான் பட்டுட்ருக்கேன். பெட்ரோலாவது போட்டு போயிடலாம். இது அப்படி கிடையாது, சார்ஜ் பண்ண தவிக்கிறேன். இங்கே கோயில்கிட்ட கேட்டேன், சிவராமலை கோயில் இருக்குல்ல, கோயிலில் கேட்டேன். அவங்க போடக்கூடாது சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது தான் தெரியல. சைலண்ட்டாக இங்கேயே இருக்க வேண்டியது தான். இருக்க வேண்டியது தான். என்ன பண்ணணும்? சும்மா பைத்தியக்காரனாட்டா அங்கேயும் நடக்கணும். சரி, சும்மா அப்படியே வாங்க, அப்படியே உள்ளார போவோம். உள்ளார போனால் என்ன இருக்குன்னு தெரியலையே, போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ இந்த இடத்துல யாராவது வந்தீங்கன்னா வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த இடம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உள்ளார ஒரு இடம் இருக்குது, அதையும் போய் பார்க்குறேன். கீழே கொஞ்சம் மேடாகவும் இருக்குது, கீழேயும் போகுது. ஒத்தப்பாறை மாதிரி இருக்குது. என்ன இடம்? ரெண்டு பக்கம் வழி போகுது. ஒன்று இப்படி போகுது, இன்னொன்று இப்படி போகுது. ரெண்டுமே எந்த ரூட்டுன்னு தெரில. நீ பாருங்க, எவனோ ஒருத்தன் நெருப்பு மூட்டிட்டு போயிருக்கிறானுங்க. சரி, நம்ம அப்படி போய் பார்ப்போமா? ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. வேணால் அவங்க போய் காட்டுறேன். கிளாஸ் பீஸ்லாம் இருக்குங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். வழி போகுது இருக்கு கீழே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். நிறைய பிளாஸ்டிக்ஸு பாட்டில் தான் கிடக்குதுங்க. ஒரு காட்டுக்குள்ள தனியாலாம் நடந்து போயிட்டுருக்கேன், பார்த்துக்கணும். ஒரு காட்டுக்குள்ள ஒரு ராஜா மாதிரி. சரி, நான் வேறு உளறிக்கிட்டே இருக்கேன் பாரு. பூங்கெல்லாம் இருக்குது, பூச்செடிகள்லாம் இருக்குது. ஆனால் தொட்டா ஆபத்து வரும்னு நினைக்கிறேன். நான் வேறு உளறேங்க, ரொம்ப தான் கடுப்பாகுது. ஏங்க என்னங்க இது? பில்டிங் இருக்குங்க. நான் குணா படத்தில் ஒரு மலை ஓரமாக தானே அந்த பில்டிங் இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. போய் என்னன்னு பார்த்துடுவோமா? சரக்கு பாட்டிலாம் இருக்குங்க இங்கே. ஏங்க என்னங்க நடக்குதுங்க? ஒரு பில்டிங்கு நல்லா பாருங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வாங்க அப்படியே மெல்லமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். ரூட் இப்படி தான் போகுது, இப்படியும் போகலாம். சரி, எதுக்கிட்டே அதை போவோம், பொறுமையாக போகலாம். என்ன இருக்குன்னு தெரியல. பேய் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் செத்தேன். என்னதுங்க இங்கே பயங்கரமாக வேறு இருக்குது ரூட்டு. வழி இருக்கா தெரில இதுக்கு மேலே. எதுக்கும் போய் அப்படி போய் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குங்க. இதுக்கு மேலே ரூட் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கு, ஆனால் செடிங்களை அடைச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்த வேலையை பார்ப்போம்.
ஐயோ வழி மறந்துட்டா என்ன பண்ணுறது? இந்த ரூட்டை ஞாபகம் வச்சுக்கணும். வழி மறந்தால் எனக்கு கவலை இல்லை, நிம்மதியாக இருக்கும். அவ்வளோ என்னென்னமோ நடந்து போயிருக்குங்க. கால் தடம்லாம் தெரியுது, நல்லா பாருங்க. ஐயோ இதெல்லாம் எதோடதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு படமே எடுக்கலாம் போல. வேற தனியாக வரேன். பின்னாடி யாரும் இல்லை, ஒத்தாள் தான். தைரியமாக வரேன் பார்த்துக்குவேன். வெறும் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. போக போக பயமாக இருக்கு. நான் சொன்னல அந்த பில்டிங்கு, அது பாருங்கள் எவ்வளோ செடிங்களாம் இருக்குன்னு. அதெல்லாம் போக முடியாது. சரி நம்ம இதுவரையும் போவோம். இன்னைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரத்தான். காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிறோங்க. முருகா 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 அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. சூப்பர். என்ன வந்து இப்படி ஒரு வழியா? இதான் நம்ம வந்த வழி. ஆத்தாடி ஆத்தாடி, லொகேஷனை பாருங்க, வேற லெவலில் இருக்கு. போவோமா? போயிட்டு தான் வருவோம். லொகேஷன்லாம் பாருங்க, நமக்குன்னு மாட்டுது. நமக்குன்னு ஒவ்வொன்றும் மாட்டுது. அதுதான் லக்குன்னு சொல்கிறாங்க. அப்பா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் வேற ஒத்தால வேற வரேனா? அப்பா ஆதடி, வந்த வழி இப்படி. ஆத்தாடி, மனித உறவுக்குள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அட பில்டிங்கே. ஓ சரி புரிஞ்சிச்சு. இப்படி ஒரு லொக்கேஷனு எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எத்தனையோ தாட்டி நான் வந்திருக்கேன் ஏற்காடு. ஆனால் இப்படி ஒரு பிளேஸை சத்தியமாக பார்த்ததில்லைங்க, சத்தியமாக பார்த்ததில்ல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இன்னும் போவோமா முன்னாடி? என் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தானுங்கன்னா அவ்வளோதான், ஜாலியாக இருப்பானுங்க. இதான் எனக்கு தான் யாரும் இல்லையா. அம்மா ஆத்தாடி, குழவிலாம் இருக்குதுங்க. பயமாக இருக்கே. என்னடா இப்போ நான் தான் வளரிக்கிட்டே இருக்கிறேன். போலீஸில் பிடிச்சி போட்டுறக்கூடாது நம்மளை. ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வரேங்க, பர்மிஷனே இல்லாமல். ஐயோ பாருங்க எவ்வளோ பெரிய இடம். ரூட் எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை, என்ன கேட்டிங்கன்னா. ஒத்தாலா இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. எப்படி வழி வேற ஞாபகம் இருக்கான்னு தெரியல, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. மாட்டாமல் இருக்கணும். இங்கே அது போய்கிட்டே இருக்குது, வழி போயிட்டே இருக்குங்க. உட்கார மாதிரி இடம் இருந்துச்சுன்னா உட்காரம்.
சூப்பர் பிளேஸுங்க. லொக்கேஷனை மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு நான் வந்ததே இல்லை, ப்ராமிஸாக சொல்கிறேன். ஃபஸ்ட் டைமு. ஆத்தா மரியாத்தா செல்லாத்தா என்னை காப்பாத்தாத்தா, பிரச்சனை இல்லைமா வேண்டாமா. போய்கிட்டே இருக்குதுங்க அது பாட்டு. ரூட்டு வேறு எனக்கு ஞாபகம் இல்லை, சிக்னல் வேறு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. கருமம் ஆத்தாடி, இங்கெல்லாம் ஷூட்டிங் எடுத்தோன்னு வைங்களேன், சரியான ஸ்பாட்டு. ஆத்தாடி என்னடா இடம், சத்தியமாக பயங்கரமாக இருக்குங்க. இடன் ஸ்பாட்டுங்க ஏற்காடில், நான் சொல்கிறேன். இதுவரைக்கும் எவனுமே போடல இந்த மாதிரி பிளேஸு. வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நடக்கணும். என்னடா இடம் இது, போய்கிட்டே இருக்குது லூப் மாதிரி. நாசமாக போகிறவனுங்க குடிச்சிட்டு தண்ணி பாட்டிலாம் போட்டு வச்சுக்கிறானுங்க. அத்தாடி ஆத்தா சாமி, வேற இடமா இருக்கே. ஏங்க சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லை. ஓகேவா, தனியாக இருக்குங்க, முன்னாடி யாரும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஒரே ஆள் தான். இப்போ ரூட் எப்படின்னு தெரில, நான் திரும்பி வேற போகணும். மனித உறவு பிள்ளை மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது முந்தான காதலிங். ஆத்தாடி ஆத்தா, ஓ நான் வேற கத்துறேன் பைத்திக்கிறேன். ஓ பா, மரணமாக இருக்குங்க இடம்லாம். இனிமேல் லாஸ்ட் வரையும் போகும். இன்னைக்கு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட மாட்டேன்டே. கிளாஸ் பீஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம அந்த பாறைகிட்ட தான் இருந்தோம். இப்போ நம்ம போகிறதுனா இப்படி போகணும். ஒரு மலையோட எண்டில் இருக்கேன், கொஞ்சம் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. ஆத்தாடி கிளாஸ் பீஸாக இருக்குடா சனியனுங்களா, நாசமாக போகிறதுங்களா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்படியே டைமை ஓட்டுறோம் எனக்கு, அவ்வளோதான். சூப்பர் பிளேஸுங்க ஏற்காடில். மறக்காமல் சேவராயன் மலைக்கு வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் வந்துடுங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க லொக்கேஷனு. கண்டிப்பாக போடுவேன், போடாமலாம் இருக்க மாட்டேன். முதல்ல என் ஃபோனில் டவரே கிடைக்க மாட்டேங்குதுங்க சுத்தமாக. ஏற்காடு மலை ஏற ஏற சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 25 நிமிஷம் வரையும் நம்ம வீடியோ எடுப்போம். இப்போ தான் 20 நிமிஷம் வந்திருக்கு. சூப்பரான ஸ்பாட்டு. பயங்கரமாக இருக்குது, பஸ் சவுண்டில் கேட்குது. சனியை பிடிச்சவனுங்க குப்பையை போட்டு வச்சுக்கிறானுங்க, எவன் போட்டானோ தெரில. பா பா என்ன இடம்தான் இது சாமி.
வெறித்தனமாக இருக்குங்க பிளேஸு. நான் லொக்கேஷன் தரேன், மறக்காமல் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சேவராயன் மலைக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். நான் வந்த ரூட்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா வந்துடலாம். பொறுமையாக போடு. எனக்கு பயமாக வேற இருக்குங்க. யாருமே இல்லை, ஒத்தால நான் மட்டும்தான் நடந்து வந்துட்டுருக்கேன். முதல்ல உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஏதாவது மிருகம் எதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? வாட் அ பிளேஸ். கனவுல கூட நினைக்கல இந்த மாதிரி இடத்துக்குலாம் வருவேன்னு. அருமைடா மாப்பிள்ள, சூப்பர், வேற லெவல். கொலை பண்ணிட்டு தப்பிச்சு வரணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடும். எவனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. சும்மா சொன்னீங்க, அதுக்கு பண்ணிட்டு வந்துடாதீங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகழகெல்லாம் பூலாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. அது வரையும் போய் நான் வீடியோ முடிச்சிடுறேன். நான் பாறைக்கிட்ட இருந்தோமா, அங்கேருந்தே இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம அந்த லாஸ்ட்டு தான் நம்ம போக போகிறோம். காட்டுறேன் பாருங்கள், அந்த லாஸ்ட் இருக்குல்ல, அங்கெல்லாம் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். ஆத்தடி ஒத்தால நம்ம போக வேண்டியதாக இருக்குது. எவனும் கூட வர மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது, விதி. அடுத்த வாரம் என் ஃப்ரெண்டு வருவான்னு வச்சுக்கோங்க, அவங்க கூட வச்சு ஒரு விலாக போட்டுற வேண்டியது தான். பா சூப்பர்ரா, அருமைடா. ரூட்டு திரும்பி போகிறதுக்கு எனக்கு ரூட்டு ஞாபகம் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, கன்ஃபியூஸாக இருக்குது. காட்டில் வேறு தொலைஞ்சு போயிட்டேன், என்ன பண்ணுறது? சனி பிடிச்சி சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த எண்டுக்கு போய் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். லாஸ்ட்லேருந்து எண்டு வரையும். அத்தா மரியாதா செல்லாத்தா என்னை காப்பாத்தாத்தா. ஐயோ ஒன்றும் ஆகாமல் இருக்கணும். பா கரெக்டாக இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. நான் வளர்றேன்ல ரொம்ப. இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குங்க பிளேஸ் பார்க்க. ஏங்க அங்கே பாருங்க, நம்ம அங்கே இருந்தோம், இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். வா அப்பா, இனிமேல் இந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்துடணும். மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கும். தனியாக வந்தா தனியாக போ, சொந்தம் வந்தா யாரும் இல்லை, நீ நான் பேசி தானா வந்த கேசு போட தப்பே இல்லை. பாறை மலை நடந்துட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம பாறை மலை தான் நடந்துட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க, ஒரு சுற்றி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் மெயின் விஷயத்துக்கே நம்ம வரப்போகிறோம். வாங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள், போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளேஸுக்கு போயிட்டுருக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக வேற இருக்குது. ஏன்னா என்னை தவிர இந்த இடத்துல யாருமே இல்லைங்க, ப்ராமிஸா. வண்டி வேற என்ன நிலமையில இருக்குன்னு தெரியல. அங்கே ஒன்றுமே ஆகக்கூடாதுப்பா. எனக்கு ஒரு படப்படன்னு அடிக்குது நெஞ்சலாம். பா வியூ பாயிண்ட்டை பாருங்க. இது ஃபோட்டோலாம் எடுத்தோன்னு வைங்களேன், பயங்கரமாக இருக்கும். ஏய் ஏய் என்னமோ ஓடுதுங்க. அப்பா வேற லெவலுங்க. என்ன பிளேஸ்டா டேய்.
வேற மாதிரி இருக்குங்க. பெயிண்ட் எடுத்துட்டு வந்து நம்ம பேரை இதில் எழுதணும். போயிட்டே இருக்குங்க. வேற செருப்பு வேற இருக்குங்க, செருப்பு. ஆனால் நமக்கு நம்ம சைஸ் கிடையாது. இடம் வேற போய்கிட்டே இருக்கு. கருமம் ஒடிசு பார்த்தா அங்கே வாடா தம்பி உள்ள அப்படின்னு கொண்டு போயிடுவானுங்க. ஷோ பயமா வேற இருக்கு. ஒன்றும் ஆகக்கூடாது. அந்த எண்டுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்டு இருக்குல்ல, இப்போ என் பின்னாடி அந்த எண்டு, அங்கே தான் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். ஒத்தால நான் போயிட்டுருக்கேன். என்ன ஆகுமோ தெரியலையே. ஐயோ பயமா இருக்கு. நான் வர லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்க. இப்படி ஒரு வீடியோ யாருமே போட்டிருக்க மாட்டாங்க ஏற்காடில் பற்றி. ஏற்காடில் இப்படி ஒரு பிளேஸ் யாருக்குமே தெரியாது என்ன தவிர. இப்போ உங்களுக்காக நான் இந்த லொக்கேஷனை உங்களுக்கு தரேன். வா பாருங்க, வந்தாச்சுங்க, எண்டுக்கு வந்தாச்சு. மக்களே எண்டுக்கு வந்தாச்சுங்க. அங்கமாக இருக்கு லொக்கேஷனு. அங்கே பாருங்க, ஒரு ஒயிட் கலரில் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு இதாட்டம் இருக்கு, கியூப் மாதிரி. என்னதுன்னு தெரியல. ஓகே, வேற லெவல்ல இருக்குங்க இடம்லாம். ராஜா இருக்குதான், கையெல்லாம் நடுங்குது. சரிங்க, நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட்லாம் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அதிசயமான ஹிடன் ஸ்பாட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களுக்கு விடைபெறுவது டியூன் ட்ராவல்ஸ் TN30 அஜய். என் பேர் அஜய்ங்க. நான் வரேன். குட் பை. கடைசியாக பார்த்துக்கோங்க. எப்படி வேற லெவலா இப்படி ஒரு லொக்கேஷனை கூட்டு வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு நீங்களே. சரிங்க, இதுவரையும் நான் பேசல. பாய், குட் பை, see you later. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.